என் பேர் பொன்மொழிங்க. நான் ஆர்ப்பாக்கத்தில் ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறேன். ஓட்டுநர் அணி இணை செயலாளராக இருக்கிறேன். நான் கடந்த 3 ஆண்டு காலமாக அந்த கட்சியில் சேர்ந்து நான் எங்கள் ஊரில் ஒரு செவரு ஒன்று பிடிச்சி அது பேர் எழுதிட்டு இருக்கேன். இப்போது எலெக்ஷனுக்கு அதில் பேர் இருந்து அதை அடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு வச்சு அடிச்சுட்டு இருந்தோம். திருப்பி நாங்கள் எழுதுறதுக்குள்ள டிவிகேலேருந்து செல்வகுமார், அதுக்கப்புறம் அவங்க தம்பி சிவகுமார், இன்னொருத்தர் ஆர்ப்பாக்கமே அவர் வினோத்னு சொல்லி இவங்க 3 பேரும் எழுதியிருக்காங்க. நான் கேட்டதுக்கு இது மாதிரி அந்த இடத்துல பங்கு இருக்கு, பங்கு ஓனர் தான் ஏது சொன்னான்னு கேட்டேன். சரி, நான் பங்கு ஓனரை கேட்குறேன்னு சொல்லிட்டு பங்கு ஓனரை கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லைங்க, காலியாக இருக்க ஏது சொன்னாங்க. இல்லைங்க, இப்போ எலெக்ஷன் டைமில் பேர் இருக்கக்கூடாதுன்னு அடிக்க சொன்னாங்க, அடிச்சு வச்சுருந்தேன். இப்போ திருப்பி நான் எழுதணும்னு சொல்லிட்டு சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ உங்களை கேட்கும்போது நீங்கள் அவர் தான் சொன்னார்னா, இல்லை சரிப்பா அப்படின்னா நீங்கள் எழுதிங்க, அவங்கள எழுத நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் பேசுகிற ஃபோனை இவங்ககிட்ட நான் கொடுத்தேன். நான் பேசிட்டே இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி யார்ப்பா ஏது சொன்னதுன்னா, இந்த மாதிரி ஆள் ஏது சொன்னோன்னு சொன்னோடனே நான் அவர் தான் பேசுகிறார் பிடிப்பான்னு சொல்கிறதுக்குள்ள இவர் செல்வகுமார், அவங்க தம்பி சிவகுமார், வினோத், 3 பேரை எனக்கு சேர்ந்து அடிச்சிட்டாங்க. கையால் தான் அடிச்சிட்டாங்க சார். தம்பி சிவகுமார் கையால் அடிச்சான். செல்வகுமார் வாயிலே குத்திட்டாங்க. குத்திட்டு உன்னை ஓய்ச்சிடுவேன், உன்னை காலி பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க சார். இது செல்வகுமார் இது 2வது முறையாக என்கிட்ட சண்டை போடுறாரு. ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு லேஅவுட் ஒன்று போட்டேன் சார். அந்த லேஅவுட்டில் ரோடெல்லாம் போடுற வேலை எடுத்துருந்தாங்க சார். நான் அந்த ரோடு போகிற வேலையில் இவர் இடம் பக்கத்தில் இருக்கு, இவர் இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் கேட்டுருந்தாரு சார். அப்போ நான் சொன்னேன், உங்கள் இடத்துல நாங்கள் வரல, நீங்கள் ஒன்றா செக் பண்ணிங்கன்னு சொல்லும் போது அப்பயே என்ன ஆவேசமாக பேசி அப்பயே என்னை அடிக்க வந்தார் சார். சரி, அப்பயே நான் கம்மன் வந்துட்டேன். திருப்பி எனக்கு ஒன்றுக்கு வேணே சொல்கிறாரு சார். அவர் எப்பவும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு, என்னை எப்போ வந்தாலும் அடிக்கிறாரு சார். முதல்ல இப்போ அவங்க தம்பி வச்சு அவரும் அவங்க தம்பி வினோத்ன்றவங்களும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த செவத்துல நான் தான் 3 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். நீங்க என்ன கேட்டிருந்தா கூட நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எழுதுறதுக்கு, நீங்க என்ன கேட்கவே இல்லையா அப்படின்னா, நான் ஏன் கேட்கலடா மயிருக்குன்னு ரொம்ப தகாத வார்த்தையா என்ன பேசுறாங்க சார். இப்போ கேஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இப்போ நான் கேஸ் கொடுத்துருக்கேன் சார். சரி, எனக்கு ரொம்ப கைத்தெல்லாம் இங்கெல்லாம் வலிக்குது சார். அதுக்கப்புறம் இங்க அடிச்சதுல இங்க வலிக்குது சார். எனக்கு மெயினா இப்போ 10 நிமிஷம் முன்னாடியும் இங்க வலிச்சிட்டு இருக்கு. எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் சார். ஹாஸ்பிட்டல் வந்தோடனே இங்க சரியான நடவடிக்கை எனக்கு எடுக்கலைங்க. இது காவல்துறை தான் சார் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். யார் நடவடிக்கை எடுக்கல? காவல்துறை செல்வகுமார், சிவகுமார், வினோத், இவங்க 3 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் சார். இவங்க டிவிக்கில் என்ன பொறுப்புல இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இவங்க என்னை கேட்காமயே நான் எழுதின செவரில் இவங்க எழுதிட்டாங்க. எழுதும் போது இதுக்கு நான் தடுத்து நிற்கிறேன், என்னை அடிச்சிட்டாங்க சார். ரிப்போர்ட்டர் தானா? ரிப்போர்ட்டர்னா எந்த டிவி இருந்தா எடுக்க விடுங்க. காணாங்க.